இந்த தேர்தல்ல சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்கு. நம்ம அங்கதான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? கைஸ், திமுக அடுத்த தலைமுறையை அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க. அதாவது ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தி இருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். ஆனா அடுத்த தலைமுறையும் கொத்தடிமையா தான் இருக்கும் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறானுங்க. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. சீரியஸ்லயே சொல்றேன், இவனுங்கள மாதிரி ஒருத்தவங்கள பார்க்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அத பத்தி டீடைலா பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எஸ்ஓபின்னு போட்டு என்ன முடக்க பார்த்தாங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் கல்ச்சர் போறீங்க. 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பா, அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? டிவிக்கே சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இத வந்து இயக்குனர் அமீர் இருக்கார்ல, இந்த கேள்வியை ஓபனா போல்டா கேட்டிருக்காரு. கரூர் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா. இதுக்கு அடுத்து ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, அது என் கையில இல்ல, அதுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் என்னால சொல்லவும் முடியாது, சொன்னா நீங்க போடவும் மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இயக்குனர் எச் வினோத் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கே வந்து இன்ஸ்டாகிராம்ல அரசியல் பண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். என்னடி சொல்ற? ஏன்னா டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம்ல அரசியல் பண்ணாங்க. அதை பார்த்து இப்ப நாங்களும் பண்றோம் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்கலாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா, இங்க டிஎம்கேவை ஆல்ரெடி எல்லாருமே என்னன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, கொத்தடிமைஸ் 200 ஊபிஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா, தலைமை என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பானுங்க. அதாவது அது ஏன் என்னன்னு எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டானுங்க. அது சரியா தப்பான்னு கூட யோசிக்காம அப்படியே பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது மன்னராட்சி மாதிரி அடுத்து மகன், அதுக்கு அடுத்து பேரன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதனால தான் கொத்தடிமைஸ் 200 ஊபிஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அவங்க மேல ஏகப்பட்ட ட்ரோல் வந்துட்டு இருக்கும். சரி ஓகே, போன ஜெனரேஷன் தான் இப்படி இருந்தாங்க. அடுத்த ஜெனரேஷன் ஜென்சி டிஎம்கே வந்து வரப்போகுது. இதுல ஏதாவது உணர்வுபூர்வமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நாங்க ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. டேய் ஏடா ஒண்ணுமே புரியலையடா. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதுல என்னடா ஜென்சி அடுத்த தலைமுறை ஒண்ணுமே புரியலையே. ப்ரௌட் கொத்தூஸ்ன்றானுங்க. நான் வந்து 200 ஊபிஸ் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. படித்த இளைஞர் ஒருத்தன் ப்ரௌட் கொத்து சொல்றான். ப்ரௌட் கொத்தடிமை. உங்களை ஏத்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமா கொத்தடிமை. ஆமா கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நீங்க திருந்தவே இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எதனால தோத்தோம் சொல்லிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தோல்விக்கான மெயினான காரணமே அவங்க ஆட்சியில இருந்த மக்களுக்கான அதிருப்தி தான். அதாவது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வாக்குறுதியில பாதி கூட நிறைவேற்றல. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன்ட்டு பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேர் ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிருப்தி இருந்தது. கரண்ட் பில் பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கு, நிலவரி பாட்டு ஏறிட்டே இருக்கு, விலைவாசி பாட்டு ஏறிட்டே இருக்கு. டிஎம்கே இதை பத்திலாம் கண்டுக்காம அது மாதிரி அவங்களை எதிர்த்து யாரு பேசினாலும் பேச்சு உரிமையை வந்து முடக்கிறது. சோ அவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டா உடனே யாரா இருந்தாலும் ஒன்னு அரெஸ்ட் பண்றது, குண்டாஸ் போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு அடக்குமுறை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டிஎம்கே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ இதனால தான் மக்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிருப்தி வந்தது. சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருந்தது. சோ இந்த அதிருப்தி எல்லாமே என்னவா மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சாதகமா மாறுச்சு. ஓகே, புதுசா கட்சி வரவும் அதுவும் விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், சட்ட ஒழுங்கு சரி பண்றேன், உங்களுக்கு இலவசம் கொடுக்குறேன், 2500 ரூபாய் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லுவோம். சரி ஓகே, இவரை விட இவர் பெஸ்டா இருப்பாருன்னு மொத்த பேர் அங்க சுவிட்ச் ஆயிட்டாங்க. சோ அவங்க தோல்விக்கான மெயினான காரணம் அங்க அதிருப்தி தான். அதாவது இவங்க ஆட்சி சரியா பண்ணல, ஆட்சி கேவலமா பண்ணிட்டீங்க, அதனால தான் தோல்விக்கான மெயினான காரணம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து ஆட்சி நல்லாட்சி தான் கொடுத்திருக்கோம், நல்லாட்சி கொடுத்தும் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டைய கழுவி அங்க வந்து விஜய் ஜெயிச்சிட்டாரு. விஜய் வந்து மண்டைய கழுவி தான் ஜெயிச்சாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. அதாவது இலவசங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரசிக ஒரு போதை இருக்குல்ல, அதை வச்சு தான் ஜெயிச்சாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே நல்லாட்சி கொடுத்துட்டா தான் சொல்றாங்களே, அதை தான் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நக்கல்யா அவனுக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சிக்க முடியுது. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா களம் இறங்கிட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த டிஎம்கே சாதகமா அவங்க போடுறாங்களே ரீல்ஸ், சத்தியமா சொல்றேன் பார்க்க முடியலடா. டேய் என்னடா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க? திமுக உடம்பரப்பலாம் ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரக மாட்டாங்க, கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்க்கணும்னு.
ஐயோ இன்ஸ்டாகிராம்ல இதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் கண்டென்ட் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா டிஎம்கே இப்ப களை இறங்கணும்னு ஐயோ என்னடா இது அநியாயத்துக்கு பூமரா இருக்கு. ஒரு பக்கம் டிவிகே சைடுல ஃபுல்லா உருட்டா இருக்குன்னா இங்க ஒரே பூமர் கண்டென்ட்டா இருக்கு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன், என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், டிஎம்கே அரசியல் பண்ணணும்னு நினைச்சது தப்பே கிடையாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்சி டிஎம்கே நீங்க பேர் வச்சதும் தப்பே கிடையாது. சூப்பரான விஷயம், அரசியல் பண்ணுங்க. ஆனா கொஞ்சமாவது பாத்தீங்கன்னா சுயமரியாதை இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரசியல் பண்ண பழக சொல்லுங்க. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றானுங்கன்னா எங்க இருந்து உருப்படும்? இதுல எங்க இருந்து உருப்படும்னு கேக்குறேன். எனக்கு புரியலையே. ஆல்ரெடி கொத்தடிமையா இருக்கிறதுனால தான் தூக்கி அடிச்சாங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? ஏன் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் சண்டைன்னு சொல்றேன்னா, டிஎம்கே வந்து இதை தான் காலங்காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. தலைமை என்ன பண்ணாலும் சரி அப்படியே புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதே தான் இப்ப டிவிகே பண்ணிட்டு இருக்கு. டிவிகேவோட மினிஸ்டர் இருக்கார்ல, விஜய் அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவை பாட்டி இருக்காங்களே அவங்களே பாத்தீங்கன்னா அப்செட் ஆக வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ணிருக்காரு. அவர் ஒரு டயலாக் ஒன்னு பேசியிருக்காரு. அரிதினும் அரிது மானுடனாய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது தளபதி நண்பனாய் பிறப்பது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு புரியலையே. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஔவையார் பக்கத்துல இருந்தாங்கன்னா பலாரம் செவிலே வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்ன என்ன எனக்கு புரியலையே. அப்படியே தளபதியோட நண்பனாய் பிறப்பது அரிதினும் அரிதான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. என்ன எழவே அது எனக்கு என்னன்னா ஔவையார் ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா, இல்ல இவருக்கு ஓட்டு போட்டாங்களே 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றதான்னு தெரியல. ஏன்னா என்ன மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு. பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் திருவள்ளூருக்கு வந்து காவி ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பதில் சொல்ல அப்புறம் பேசிக்கலாமே அப்படின்ட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்டா நோ கமெண்ட்ஸ், கச்சத்தீவு என்னங்க, கச்சத்தீவு பிரச்சனை என்னங்க அப்படின்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இப்ப பேசுவானா, அப்புறமா பேசுவோம். கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கறது தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க போகுது? அதை பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். சோ இப்படிப்பட்ட ஒரு மினிஸ்டர், மீன்வளத்துறை அமைச்சர் அவரு. சோ நீங்க செத்தீங்கடா. அதாவது தமிழ்நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சி இருந்தது. ஒரு 5 வருஷம் இவங்க கிட்ட அடி வாங்குவாங்க, அப்புறம் இங்க அடி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கிட்ட போவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2 கட்சி கிட்ட அடி தாங்க முடியல, அதனால புதுசா ஒரு கட்சி கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி டிவிகே பக்கம் வந்திருக்காங்க. ஆனா டிவிகேலயும் பாத்தீங்கன்னா தர்மடி உழுந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டிவிகே என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வந்ததுல இருந்து தொடர்ந்து இன்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து நடக்கிற குற்றங்களை வந்து தடுக்கலாம் முடியாது. அந்த குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அதுல ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமா பேசுவாங்க. அப்ப டிஎம்கேலயும் அதை தானே பண்ணாங்க, ஏடிஎம்கே ஆட்சியில அதை தானே பண்ணாங்க. அதெல்லாம் தடுக்கவே முடியாது. எந்த கண்ட்ரில போனாலும் தடுக்க முடியாது. குற்றங்கள் நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அரபு கண்ட்ரீஸ்ல நடக்கிறது இல்ல? ஏன் துபாயில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்ல? துபாயில வந்து பாத்தீங்கன்னா போனா எல்லாம் ஒழுக்கமா பாத்தீங்கன்னா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்காங்களே, அங்க மட்டும் ஏன் இருக்க முடியுது? ஏன்னா அங்க ஏதாவது நீ ஆட்டம் காமிச்சினா மொத்தமா ஒட்ட வெட்டிடுவானுங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இந்த இடத்துல பயம் இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து இங்க சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும்னா மக்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணணும். அந்த பயத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிரியேட்டே பண்ணல. இவங்க அந்த பயத்தை கிரியேட் பண்ணாம அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா மக்கள்லாம் திருந்த மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தப்பு நடந்தா அதுல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான பதில் இது. இந்த பதில் யார் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அமீர் தான் கொடுத்திருக்காரு. உலகம் பூரா கொலை நடக்குதுங்க. உலகம் பூரா பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இது பல முறை சொல்லியாச்சு. ஆனா இதை தவிர 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த கரூர் இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என் மேல பழி போட்டாங்கன்னு விஜய் வந்து பாத்தீங்கன்னா மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டே இருந்தாரு. சரி இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, கரூர் இன்சிடென்ட்டோட உண்மை குற்றவாளி யாரு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நியாயமான கேள்விதான். கரூர் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அன்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அல்லது நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்க சொன்னீங்களா? சோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர் தான் பதில் சொல்லணும். இதுக்கு அடுத்து ஜனநாயகன் படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ணது யாரு? ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா போற போக்குல எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு.
உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. சோ அப்படி நீங்க சொன்னீங்கல ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ அவங்க தான் லீக் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இஷ்டத்துக்கு வந்து பழி போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் எல்லாமே பண்ணுது, பிஜேபி தான் எல்லாமே பண்ணுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தன் மேல ஒரு சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டிவிகே சைடுல. இப்போ என்னன்னா அது உங்களை சிம்பத்தி வந்து உண்மை நம்பி தானே எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஆமாப்பா விஜய்க்கு வந்து எவ்வளவு அடக்குமுறை எவ்வளவு ஒடுக்குமுறை, விஜய் அவரோட படத்தை வந்து இந்த மாதிரி லீக் பண்ணி விட்டுட்டாங்க, அதுக்கடுத்து விஜய் இந்த கரூர் இன்சிடென்ட்ல விஜய் மேல பழி போட்டாங்க, இதெல்லாம் மக்கள் நம்புனாங்க. நீங்க சொன்னதை நம்புனாங்க. ஆமா விஜய் மேல பழி போட்டாங்க நம்புனாங்க. பழி போட்டாங்கல. இப்ப டிஎம்கே தான குற்றவாளின்னு சொல்றீங்க. அப்ப ப்ரூவ் பண்ணுங்க, அவங்கள தூக்கி உள்ள போடுங்க, அது மேல ஆக்ஷன் எடுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜனநாயகன் படம் அது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த இயக்குனர் எச் வினோத் என்ன சொல்லியிருக்கா, அது நம்ம கையில இல்ல, அதுல இருக்க விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல, அதை நான் சொன்னாலும் இப்போ வந்து போடுவீங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ உண்மையிலே ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணது யாரு? அதாவது சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே, அவங்களாம் கருவிகள். உண்மையிலே ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணதுக்கான மோட்டிவ் இருக்குல்ல, அது யாரு? இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலினா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எல் முருகனா, இல்ல நிறைய பேர் டவுட் பண்றாங்க டிவிகேல இருந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்களே. சோ இல்ல டிவிகே சைடுல இருந்து யாராவது பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ எச் வினோத் வர இப்படி வர சொல்லிட்டு போயிருக்காரு. சோ இது மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மை, அதாவது உங்க பக்கம் உண்மை இருக்குன்னா அரசாங்கமே உங்ககிட்ட இருக்கு, பவரே உங்ககிட்ட இருக்கு, அப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாருமே கேட்கறாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா. நியாயமான கேள்வி தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு அடுத்து எஸ்ஓபி போட்டு என்ன முடக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர் வந்து கூன்னு கூவிட்டு இருந்தாரு. எஸ்ஓபி யாருக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வேற யாருக்கும் இல்ல, நம்ம தலைவருக்காக மட்டும்தான் அந்த எஸ்ஓபி. நமக்கு மட்டும்தான் சட்டம் 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும். இப்போ என்ன மேட்டர்னா அந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒவ்வொரு கூட்டத்துக்கு வந்து இவ்வளவுதான் கூட்டம் வரணும், அதிகமான வந்து கூட்டத்தை கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்பதான் கரூர் இன்சிடென்ட் மாதிரி திருப்பி நடக்காதுன்ற மாதிரி இது விஜய்க்காகவே இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு வந்து பயங்கரமா உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்ப திருச்சி கிழக்குல வந்து விஜய் வந்து இன்னைக்கு போயிட்டு அங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. சோ அதுக்கு வந்து 5000 பேர் தான் வரணும்னு இவங்க வந்து லிமிட் செட் பண்ணிருக்காங்க. நுழைவுச் சீட்டு உள்ள 5000 பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் என்று அமைச்சர் என் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். இதே தானே அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க, அப்ப இருந்த ப்ரொசீஜர் அதை தானே சொல்லுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அடக்குறாங்க, முடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. என்னடா டே விட்டீங்களடா ரீலு. நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் ரெகுலேஷன், ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு மேல பழி வரும் அப்படின்ற மாதிரி. அதே தான் அப்பயும் சொன்னாங்க. அப்ப நீங்க வந்து அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க. 5000 பேர் தான் 5000 பேர் கூட்டுவாங்க, 5000 பேர் வரணும் அப்படின்ற மாதிரி எதுக்கு சொன்னது? இப்போ மட்டும் பாத்தீங்கன்னா QR கோடு செட் பண்றாங்க, QR கோடு இருக்கவங்களுக்கு தான் உள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இது அப்ப பண்ணல? QR கோடு வச்சிருக்கவங்களுக்கு தான் உள்ள அனுமதி அப்படின்ற மாதிரி எனக்கு புரியலையே. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும் போது 5000 பேர் தான் வரணும்னு லிமிட் இவங்க செட் பண்ணலாம். அதுவே இவங்க ஆட்சியில் இல்லாத போது இன்னொரு கட்சி வந்து 5000 பேர் தான் வரணும் அப்படின்னு நம்ம லிமிட் செட் பண்ணா அப்போ வந்து எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, என்ன வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து முடக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே மட்டும் எல்லாமே பர்மிஷன் கொடுத்துட்டா மட்டும் அப்படியே 234 தொகுதிக்கு வந்து கிழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்க்கட்சிகளா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ நீ அப்படி வரியா? ஆனா இருந்தாலும் விஜய் அவர் சொன்னது என்னன்னா என்ன முடக்குறாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ யார் முடக்குறாங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த 5000 பேர் அந்த லிமிட்ல நீங்க செட் பண்ண வேணாமே? ஏன்னா பவர் உங்ககிட்ட தானே இருக்கு. மொத்தமா ஒரு 2 லட்சம் பேரை கூட்ட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொன்னது எல்லாமே உருட்டா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு தான் ஓட்டு போட்டாங்க. சோ அது உண்மைனா அப்ப இப்ப ப்ரூவ் பண்ணுங்க, பவர் உங்ககிட்ட இருக்கு, ப்ரூவ் பண்ணுங்க, உண்மை குற்றவாளிகள் யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு. இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கு. டிஎம்கேல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. டிவிகேல என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்கள் சேஃப்டி வந்து 100% என்ஷூர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர் சொல்லியிருந்தாரு. மதுரையில இப்ப ஒரு சிறுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொல்லை. மதுரை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.
பெண் போலீஸுக்கு வந்து பாலியல் தொல்லை. சக பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை தொடர்பாக 61 வயசு பாட்டியை வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்றானுங்க. சோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. சோ இதுல வந்து எங்க நீங்க சேஃப்டி என்ஷூர் பண்ணீங்க, எங்க நீங்க பாதுகாப்பு வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க? 61 வயசு பாட்டிக்கு பாலியல் தொல்லை அப்படின்னும் போது ஆக்சுவலா மகளிர் ஆணையம் இருக்குல்ல, நேஷனல் மகளிர் ஆணையம், அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சட்ட ஒழுங்கை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா புசி ஆனந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜகா வாங்குறாரு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க சார். அந்த கேள்வி அவர் காதுலயே விழாத மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து போறாரு. என்ன சார் நீங்க ஒரு சில மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸ்ன்றாங்க, ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜகா வாங்கிட்டு போறீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர் தான் பதில் சொல்லணும். நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அட்லீஸ்ட் ட்விட்டர்லயாவது பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்ஸ்டாகிராம் பாலிடிக்ஸ் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. டிஎம்கே சைடுல ரொம்ப ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. அதாவது ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மீட்டிங்கை போட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கேடர்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்த்திருக்காங்க. ஒன்னு சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலைமுறையை வந்து அரசியல் படுத்தணும், அரசியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இதெல்லாம் பேசுறதுலாம் தப்பே கிடையாது, பேசலாம், சூப்பர் தான். கொத்தடிமைங்க தான் நாங்க, ப்ரௌட் கொத்தடிமைஸ், அப்படி கொத்தூஸ் நாங்க ப்ரௌட் கொத்தூஸ்னு சொன்னா எவன் ஒருத்தன் அந்த கட்சியில வந்து சேருவான், அந்த கட்சியோட பார்ட்டிஸை பத்தி பேச ஆரம்பிப்பான். கொத்தூஸ்னு சொல்றதுக்கு பெருமையா? அது எப்படி உங்களுக்கு பெருமையா இருக்கும்? அசிங்கமா இல்ல, வெக்கமாவே இல்லையடா? எப்படிடா கொத்தூஸ்னு சொல்றது எப்படிடா நீங்க வந்து பெருமையா பாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஐயோ எனக்கு அது இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. இந்த இடத்துல ரசிக வெறி மூறி போயிருக்கு. அதாவது டிவி கேவில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணாலும் சரிதான், அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னா அது சரிதான்றாங்க, அது சரிதான்றாங்க. அவருக்கு இருக்குங்க, பணம் இருக்குங்க, அவர் வந்து 1 இல்லை 4 கூட வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி அதை நியாயப்படுத்துறானுங்க. அதை நியாயப்படுத்தி ஒன்று பண்றானுங்களா, அது எப்படி தப்போ ரசிக வெறியில என்ன பண்ணாலும் சரிதான், எல்லாமே தளபதி பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு முட்டு கொடுக்குறாங்களே, அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இதுவும். கொத்தடிமைங்க தான் நாங்க அப்படின்றத ப்ரௌடா பேசுறாங்கன்னா எங்க போய் முடிக்கிறதுனே தெரியல. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இல்ல ஜென்சி இல்ல, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா என்ன வந்தாலும் சரி கண்டிப்பா திருந்தாது. டிஎம்கே வந்து திருந்தவே திருந்தாது இந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்க வரைக்கும். கொத்தடிமைங்கன்ற வார்த்தையை முதல்ல தப்புன்னு பேசின டிஎம்கே இப்ப கொத்தடிமைங்கன்ற வார்த்தை ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா முட்டா பேசுக்கும் மொரட்டை பேசுக்கும் பயங்கரமான சண்டை இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்லாம் டக்குன்னு வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா தாவறதுக்கு வழியை பாருங்க. ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ ஓவராலா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.